இதோ என் பள்ளி மாணவர்கள் வந்துவிட்டனர். நம் மாணவ கண்மணிகள் இந்த விளையாட்டு மைதானத்தை சற்று நேரம் தவமையமாக மாற்றும் எண்ணத்தில் இங்கே அமர்ந்திருக்கின்றனர். முதலாவதாக வருவது தாமரை ஆசனம். முதலில் 4 பேர் சர்வாங்காசனத்தில் நிற்க, அடுத்த 4 பேர் கலாசனத்தில் அமர, அதன் மூலம் தாமரை போன்ற வடிவத்தை ஏற்படுத்த, அவர்களுக்கு மேலே பத்மாசனத்தில் ஒரு மாணவர் அமர, இருபுறமும் மாணவர்கள் ஒற்றை காலில் ஆசனத்தில் நிற்க, தாமரை ஆசனம் அழகாக மாணவர்களால் மலர் கரவொலி எழுப்புங்கள். சர்வாங்காசனம் செய்வதன் மூலம் தைராய்டு சுரப்பு சரி செய்ய முடியும். கலாசனம் செய்வதன் மூலம் அடுத்தபடியாக அடுக்கு பத்மாசனத்தை உங்கள் முன் நிகழ்த்தி காண்பிக்க வருகின்றனர் எம் மாணவ கண்மணிகள். 7 மாணவர்கள் சேர்ந்து இந்த ஆசனத்தை உருவாக்க இருக்கின்றனர். முதலில் 3 பேர் பத்மாசனத்தில் அமர்ந்திருக்க, அதற்கு மேலே மற்றும் 3 பேர் பத்மாசனத்தில் அமர, நடுவிலே ஒரே ஒரு மாணவர் மூன்றாவதாக பத்மாசனத்தில் அமர 7 மாணவர்கள் சேர்ந்து அடுக்கு பத்மாசனத்தை மிகவும் அருமையான முறையில் உருவாக்கியுள்ளனர். இந்த அடுத்தபடியாக 6 மாணவர்கள் இணைந்து சர்வாங்க பத்மாசனம், அதாவது தலைகீழாக, இந்த 6 மாணவர்கள் இணைந்து பத்மாசனத்தை அருமையான முறையில் மேலே மற்றும் கீழாக என அமர்ந்து செய்து காட்ட வருகிறார்கள். முதலில் 3 மாணவர்கள் தலைகீழாக பத்மாசனத்தில் அமர, அதற்கு மேல் மற்றும் 3 மாணவர்கள் நேரே பத்மாசனத்தில் அமர்ந்து நம் கண்களுக்கு விருந்தளிக்கின்றனர். அருமையோ அருமை! பத்மாசனம் தாமரை வடிவில் இருக்கும் ஆசனம், தியானத்திற்குரிய ஆசனம். இது முழங்கால், தொடை பகுதி மற்றும் அடுத்த நிகழ்வாக